முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார். அந்த தீர்மானத்தின் மீது பேசின பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுன் என்ன சொல்றாரு? 2010 மத்தியில காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாங்க. அப்போ திமுகவினுடைய இணையமைச்சராக சுகாதாரத்துறையில காந்தி செல்வன் இருந்தாரு. அவர் தான் நீட் தேர்வுக்கு எதிரான அந்த மசோதாவை தாக்கல் பண்ணாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதுக்கு பதிலளிச்சு பேசின ஏவாவேல் என்ன சொல்றாரு? இல்ல, நீங்க சொல்றது தவறான தகவல். குலாம் நபி ஆசாத் தான் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர், அவர் தான் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எது உண்மை அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நீட் தேர்வு அப்படிங்கிற பேச்சு எப்படி தொடங்குச்சு, அது எப்படியெல்லாம் மாறி இப்ப எப்படி வந்து நிக்குது, இடையில யார் யாரு எந்தெந்த கட்சிகள் என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன சட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் டீடைல்டாக நம்ம பார்க்க போறோம். இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு இந்த வீடியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஒரு முக்கியமான டாக்குமெண்டாக இந்த வீடியோ இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் தவறாம வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். முதல்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றேன். நீட் மசோதான்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி ஒரு மசோதாவே இல்ல. என்னங்க சொல்றீங்க? அப்புறம் எப்படி நீட் வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இதுக்கப்புறம் நான் அதை எம்சிஐன்னு சொல்லுவேன். ஸோ அதனால அந்த எம்சிஐ பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். 1933 தான் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா உருவாக்கப்படுது. எப்படி உருவாக்குறாங்க? நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு அமைப்பாக இதை உருவாக்குறாங்க. இதை வந்து ஸ்டாச்சுவரி பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மருத்துவ கல்வி இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்றது, அங்க என்ன மாதிரியான கரிக்குலம் வரணும், அந்த கல்லூரிகள் என்ன மாதிரியான தரத்துல இருக்கணும், மெடிக்கல் எஜுகேஷன் என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. கல்லூரிகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, இவங்க வந்து தரத்தை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, இவங்களுக்கு நாங்க ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே இந்த எம்சிஐ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுல ஒரு பிரச்சனை வருது. இந்த எம்சிஐ ஒரு அட்டானமஸ் பாடி அப்படிங்கிறதுனால அவங்க கல்லூரிகளுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுல நிறைய முறைகேடுல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டே வருது. அந்த முறைகேடு 2001 பூதாகரமா ஆகுது. 2001 இந்த எம்சிஐனுடைய தலைவராக இருந்தவர் டாக்டர் கேதன் தேசாய். இவர் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த அனுமதி கொடுக்கறதுல நிறைய முறைகேடு செஞ்சிருக்காரு. தரமில்லாத கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக லஞ்சமாக பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு இவர் மேல குற்றச்சாட்டு வருது. டெல்லி நீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா, ஆமாம், எம்சிஐ இப்போ வந்து ஊழல் நிறைந்த ஒரு அமைப்பாக மாறிடுச்சு, அதனுடைய தலைவரை நீங்க கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் வீட்டுல இருந்து கட்டுக்கட்டா பணம் எல்லாம் மீட்கப்படுது. ஆனா அவர் கைது செய்யப்பட்டது என்னவோ 2010 ஏப்ரல்ல தான். இந்த கைது தான் நீட் தேர்வுக்கான முதல் அச்சாரத்தை போடுது. டாக்டர் கேதன் தேசாயினுடைய இந்த அரஸ்ட் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மத்தியிலும் அது பேசுபொருளாக மாறுது. இப்ப ஏதாவது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல காங்கிரஸ் அரசாங்கம் வராங்க. அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத் என்ன பண்றாரு? இந்த எம்சிஐனுடைய தலைமை குழு இருக்கு இல்லையா, அதை கலைச்சிடுறாரு. கலைச்சிட்டு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த அவசர சட்டத்துல என்ன சொல்றாரு? 6 நபர்கள் கொண்ட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸை நாங்க நியமிக்கிறோம் அப்படின்னு அந்த அவசர சட்டத்தின் மூலமாக 6 பேரை இந்த எம்சிஐ நிர்வகிக்க, அதாவது எம்சிஐனுடைய பணிகளை நிர்வகிக்க நியமிக்கப்படுறாங்க. இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸனுடைய பதவிக்காலம் 1 வருஷம் அப்படின்னு அந்த அவசர சட்டம் சொல்லுது. அந்த அவசர சட்டத்தை அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த பிரதிபா பாட்டீலும் ஏத்துக்கிட்டு அனுமதியும் கொடுத்துட்றாங்க. இது ஒரு அவசர சட்டம். இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 6 மாசம் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள நாடாளுமன்றத்துல ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றி நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கணும். இல்லாட்டி இந்த அவசர சட்டம் 6 மாசத்தோட எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால ஆகஸ்ட் 20, 2010 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத் அவர் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2010, அதாவது இந்திய மருத்துவ கவுன்சில் திருத்த சட்டம் 2010 அப்படின்னு ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணி நிறைவேற்றுறாங்க. இந்த இடத்துலதான் அந்த கன்ஃபியூஷன் வருது. இப்போ குலாம் நபி ஆசாத் தாக்கல் பண்ண அந்த சட்டம் எதுக்கானது? அந்த 6 போர்ட் ஆஃப் கவர்னர்ஸுக்கு நாங்க பதவி கொடுக்குறோம், ஓராண்டு பதவிக்காலம் இருக்கும், அவங்கதான் எம்சிஐனுடைய பணிகளை பார்ப்பாங்க அப்படிங்கிறத நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலோட ஒரு சட்டமாக மாத்துறதுக்கான ஒரு மசோதா தான் அது. ஆனா இங்க ஆதவர்ஜுனாவோ இல்ல இதுக்கு முன்னாடி அதிமுகவோ வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, குலாம் நபி ஆசாத் தாக்கல் பண்ண அந்த மசோதா தான் நீட் மசோதா அப்படின்னு சொல்லி அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது நீட் மசோதா கிடையாது. இந்த விஷயம் தெரியாம இல்ல தெரிஞ்சுக்கிட்டு மறைச்சிட்டு மாறி மாறி நீங்க தான் நீட் மசோதா கொண்டு வந்தீங்க, இல்ல நீங்க தான் நீட் மசோதா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் இப்ப சேர்ந்திருக்கு. தாவிகா தரப்புல இருந்து லோக்சபாவுடைய வெப்சைட்ல இருந்து எடுத்த ஒரு முக்கியமான ஆவணத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுல காந்தி செல்வன் தான் 2011 நீட் மசோதா தாக்கல் பண்ணாருன்னு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதான் ஆதாரமாக காட்டுறாங்க. ஆக்சுவலி 2011 காந்தி செல்வன் ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
2010 நாங்க 6 போர்ட் ஆஃப் கவர்னர்ஸை நியமிச்சோம்ல, அவங்களுடைய பதவி காலத்தை நீட்டிக்கிறதுக்காக 2011 அந்த சட்டத்தை திருத்துறோம், அந்த மசோதாவை தான் நாங்க தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி காந்தி செல்வன் தாக்கல் பண்ணாரு. ஆனா தாவேகா தரப்புல அது நீட் தொடர்பான மசோதா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது நீட் மசோதா கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான தரவுகள் நமக்கு சொல்லுது. சரி, நீட்டுக்கு ஒரு மசோதாவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி நீட் சட்டப்படி அங்கீகாரம் பெற்றுச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதுக்கு வருவோம். இப்ப 6 போர்ட் ஆஃப் கவர்னர்ஸை மே 2010 மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் நியமிச்சிட்டாங்க. அவங்க பல்வேறு வழக்குகள்ல பதில் சொல்றாங்க. குறிப்பா இந்த எம்சிஏல இருந்த ஊழல் முறைகேடு அது தொடர்பாகவும் அதை எப்படி சரி செய்ய போறோம் அப்படின்னு நீதிமன்றத்துல சில கருத்துக்களை சொல்லும் போது 2010 ஆகஸ்ட் அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மருத்துவ தேர்வுல இருக்கிற குளறுபடிகளை எல்லாம் சரி பண்ற வகையில இந்தியா முழுக்க ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கொண்டு வர போறோம் அப்படின்னு ஆகஸ்ட் 2010 சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க. அப்போ அதுக்கு பேரு நீட் எல்லாம் கிடையாது, சிஇடி, அதாவது காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு தான் அவங்க நீதிமன்றத்துல சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டதுக்கு பிறகு 2010 ஆகஸ்ட் 20 இப்படி ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்? அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது கூடாது, அது தமிழ்நாட்டினுடைய நலனை பாதிக்கும், நாங்க 69% இடஒதுக்கீடு வச்சிருக்கோம், அதுல பாதிப்பு ஏற்படுத்தும், குளறுபடிகளை ஏற்படுத்தும், மாநில கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது எதிரானது, ஏன்னா எங்களுடைய அதிகாரத்துல நீங்க தலையிடுற மாதிரி இருக்கு, இது ஏழை மாணவர்களே பாதிக்கும் அப்படின்னு பல்வேறு காரணங்களே அடுக்கி அப்பவே அதுக்கு எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. அதிமுகவும் மருத்துவ கவுன்சிலுடைய அந்த முடிவுக்கு எதிரான குரலை கொடுக்கறாங்க. சோ இதுல இருந்து என்ன புரியுது? நீட் அப்படிங்கிற பேர் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த காமனான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து எதிர்ப்பு கிளம்பிருச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக புரியுது. கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்தே எதிர்ப்பு வந்தாலுமே மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் அதை பெருசா பொருட்படுத்தல. 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிடுறாங்க. அந்த அரசாணையில் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசனுடைய ஒப்புதலோட நாங்க இந்த அரசாணையை வெளியிடுறோம். இதுல என்ன சொல்லியிருக்கோம்? புதுசா மருத்துவ கல்விக்குன்னு இந்தியா முழுக்க ஒரு காமனான ஒரே தேர்வை நாங்க நடத்த போறோம், அதுக்கு பேரு நீட் அப்படின்னு சொல்லி அதுல அறிவிக்கிறாங்க. சோ அந்த அரசாணை தான் இந்த நீட் தேர்வினுடைய தொடக்க புள்ளி. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீட் தேர்வு அப்படிங்கிறது அரசாணை மூலமாக, உத்தரவு மூலமாக வந்ததே தவிர ஒரு மசோதாவின் மூலமாக வரல. இந்த மசோதா வெளியானதுக்கு பிறகு தென் மாநிலங்கள்ல இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்புது. குறிப்பாக தமிழ்நாடு, அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி உடனடியாக மன்மோகன் சிங்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல இந்த நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. அது மட்டும் இல்ல, தமிழக அரசு சார்பிலையும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற சில தனியார் கல்லூரிகள் சார்பிலையும் சரி நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்படுது. அதிமுகவும் இதை வன்மையாக கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எவ்வளவு வேணா அழுத்தம் கொடுத்துக்கோங்க, ஆனா நாங்க நீட் தேர்வை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அரசாங்கம் ரொம்பவே தீவிரமாக இருந்தாங்க. அதன் அடிப்படையில் பிப்ரவரி 2012 2 முக்கியமான நோட்டிபிகேஷன்ஸ், அதாவது அரசாணையை வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? 2010 நாங்க நீட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸை நாங்க இந்த அரசாணையில சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன். ரெண்டாவது, பிஜி மருத்துவ இடங்களுக்கும் நீட் மூலமாக தான் நாங்க மாணவர் சேர்க்கையை நடத்த போறோம் அப்படிங்கிறதையும் 2வது நோட்டிபிகேஷன் மூலமாக அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதோடு மட்டும் இல்லாம 2013 ஏஐபிஎம்டி அப்படின்னு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த அந்த என்ட்ரன்ஸ் தேர்வை நீட்டோட மிக்ஸ் பண்ணி நடத்தினாங்க. ஆனா அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா, காங்கிரஸ் கூட்டணியில இருந்த கருணாநிதி இவங்க எல்லாம் பேசி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதுல இருந்து விலக்கு வாங்கி கொடுத்தாங்க. இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஓகே, ஆனா மத்திய இணையமைச்சராக திமுக சேர்ந்த காந்தி செல்வன் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது நீட் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வரும்போதே உள்ள அழுத்தம் கொடுத்து அதை தடுத்து நிறுத்திருக்கலாமே, ஏன் நிறுத்தல அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான கேள்வி. மத்திய காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருந்தாலும் அவங்களுக்கு இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது அவ்வளவு சுமூகமாக இல்லை. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2G ஸ்கேம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் வெளியாகி மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சது. அதனால ஒரு அளவுக்கு மேல திமுகவால காங்கிரஸ் கிட்ட அழுத்தம் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அதனாலதான் மத்திய இணையமைச்சராக இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு ஏவாவேலு இன்னைக்கு சட்டமன்றத்துல சொல்றாரு. குலாம் நபி ஆசாத் தான் அந்த சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணதாகவும் சொல்றாரு. அதனால காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. காங்கிரஸ் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க, அப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே இருந்தாங்க அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். இந்த நீட் பிரச்சனை 2010 தொடங்கி 2013 வரைக்கும் தீவிரமாக நடக்குது. அந்த காலகட்டத்துல திமுக மத்திய அமைச்சரவையில இருந்து வெளியேறல. இலங்கை போர் வருது, அதுல மத்திய காங்கிரஸ் அரசாங்கத்தோட திமுக முரண்படுறாங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் திமுக அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தாங்க. அந்த போர் பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் 5 அமைச்சர்களும் வெளியேறினாங்க.
இதோட வீடியோ முடியல, இன்னும் சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஜூலை 18, 2013 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுல நீட் தேர்வு செல்லாது அப்படின்னு அவங்க ரத்து பண்றாங்க. 2 நீதிபதிகள் நீட் தேர்வு செல்லாதுன்னு சொல்றாங்க. ஒரு நீதிபதி நீட் தேர்வு அவசியம் அப்படின்னு சொல்றாரு. மெஜாரிட்டியின் அடிப்படையில நீட் ரத்து செய்யப்படுது. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு இப்படி ஒரு தேர்வு நடத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது. அவங்க ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணலாமே தவிர தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்துறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. எல்லை தாண்டி அவங்க செயல்பட்டாங்க. இன்னொன்னு, நீட் தேர்வு ஏழை மாணவர்களை பாதிக்கும், மாநிலத்தினுடைய சுய ஆட்சியில பாதிப்பை ஏற்படுத்தும், பிரைவேட் மற்றும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அதுல பல்வேறு காரணங்களை அடுக்குறாங்க. அந்த 3 நீதிபதிகள்ல ஒரு நீதிபதி மட்டும் நீட் அவசியம்னு சொன்னார்ல, அந்த நீதிபதியினுடைய பேர் அனில் ஆர் தவே. அவருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு, அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீட் தேர்வை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. ஆனா குலாம் நபி ஆசாத் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க இதை மறுசீராய்வு செய்வோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் பண்றாரு. இப்போ முதலமைச்சராக தமிழ்நாட்டில இருந்த ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி கடிதம் எழுதுறாங்க. அதுல நீட் தேர்வை ரத்து செய்யப்பட்டதை நாங்க வரவேற்கிறோம், அதே நேரம் அந்த தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு செய்யக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்துக்கு ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி கடிதம் எழுதுறாங்க. ஆனா 2014 மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்படுது. பாஜக ஆட்சிக்கு வந்துடுறாங்க. மோடி பிரதமர் ஆயிடுறாரு. முதலமைச்சர் ஜெயலலிதா மோடியை போய் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், அந்த தீர்ப்பை எதிர்த்து நீங்க மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல் சந்திப்பிலே போய் வலியுறுத்துறாங்க. ஆனா பாஜக அரசாங்கமும் நீட் தேர்வு கட்டாயம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்தாங்க. நீட் தேர்வை ரத்து செஞ்ச அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனுவை அவங்களும் கண்டினியூ பண்ணி நடத்த ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் 11, 2016 தான் அந்த ஷாக்கிங்கான தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பை கொடுத்தது யார் தெரியுமா? அப்ப நான் ஒரு ஜட்ஜினுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, அனில் ஆர் தவே. அவருடைய தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் அந்த தீர்ப்பை கொடுத்தது. அவங்க கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? நீட் தேர்வு கட்டாயம் நடத்தப்பட வேண்டும், மெரிட்டின் அடிப்படையில இந்த தேர்வுகள் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த மறுசீராய்வு மனுவை ஏத்துக்கிட்டாங்க. அந்த தீர்ப்பினுடைய பக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 4 பக்கம் தான். அந்த தீர்ப்பை கொடுத்த அனில் ஆர்தாவே அப்படிங்கிற அந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா, 2013 நீட்டை ரத்து பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அதுல என்னுடைய கருத்தை கேட்காமயே மற்ற 2 நீதிபதிகளும் கருத்தை சொல்லிட்டாங்க. அதனால அந்த தீர்ப்பு முழுமையான தீர்ப்பாக இருக்காது. அதனால நாங்க இந்த நீட் தேர்வு ரத்தை திரும்பவும் மறு ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னு இதுல சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த காரணத்துக்காக தான் அந்த நீதிபதியினுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீட் தேர்வு நடத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு ஜெயலலிதா 2வது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராங்க. அப்போ அவங்க பிரதமர் மோடி கிட்டையும் பாஜக அரசாங்கத்திட்டையும் பேசி 2016, 2017 ஆண்டுக்கான அந்த நீட் தேர்வுல இருந்து மட்டும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதன் அடிப்படையில அப்போ மோடி அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து, இந்த ஆண்டு மட்டும் எந்த மாநிலங்கள் எல்லாம் நீட்ல இருந்து விலக்கு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 2016, 17 நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நடக்கல. பட் காலம் வேற மாதிரியாக மாறுது. ஜெயலலிதா உடல்நலக் குறைவால இறந்துடுறாங்க. பிப்ரவரி 1, 2017. அப்போ முதலமைச்சராக ஓபிஎஸ் தான் இருக்காரு. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில சட்ட மசோதாக்களை தாக்கல் பண்றாரு. அதுல நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுது. ஆனால் அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் செப்டம்பர் மாசம் 2017 நிராகரிச்சிடுறாரு. சட்டம் நிறைவேற்றப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிதான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயமாகுதுன்னு அர்த்தம். இப்போ எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆயிட்டார். அவர் என்ன பண்றாரு? ஏற்கனவே நமக்கு நீட் தேர்வுல இருந்து 1 வருஷம் விலக்கு கிடைச்சிச்சு. இப்போ அந்த விலக்கை இன்னும் 1 வருஷத்துக்கு நீட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு மத்திய பாஜக அரசாங்கத்தோட ரொம்ப டைப்ல இருந்தாங்க. அப்ப பேசினாங்க. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்திலும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கும் தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்கோட சேர்த்துதான் நீட்டுக்கு எதிராக மாணவி அனிதா அவங்களும் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசு கிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க? சரி நாங்க எப்படியாவது விலக்கு வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீதிமன்றத்துல போய் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுறாங்க பாஜக அரசாங்கம். அதனுடைய விளைவாக எல்லா வழக்குகளையும் தள்ளுபடி செஞ்சு நீட் தேர்வு கட்டாயம் எழுதிதான் ஆகணும் அப்படிங்கிற உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்துட்றாங்க. மாணவி அனிதா அவங்க +2ல 1176 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. மெடிக்கல் கட் ஆஃப்னு பார்த்தா 196.5. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கணும். ஆனால் நீட் தேர்வில் அவங்களால பெரிய அளவில் ஸ்கோர் பண்ண முடியல. அவங்களுக்கு நீட் கோச்சிங் கொடுக்கறதுக்கான வசதியும் இல்லை. அவங்க வீட்டில் பெரிய அளவில் பொருளாதார உதவியும் செய்ய முடியாது. அவங்க இருந்த வீட்டையே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில, அடிப்படை வசதி கூட இல்லாத நிலைமையில தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவங்க 1176 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க. அவங்களுடைய அப்பா ஒரு கூலி தொழிலாளி, அம்மா இல்லை. ஒரு பரிதாபமான பின்னணியில இருந்து தான் அவங்க வராங்க. இப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வர ஒரு மாணவியால +2ல இவ்வளவு ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலேயும் அவங்கள ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழுத்துறதுல என்ன நியாயம் இருக்கு?
அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த புள்ளி தொடங்குது. மருத்துவராகணும் அப்படிங்கிற தன்னுடைய கனவு நிறைவேறாத வருத்தத்துல மனம் முடிஞ்சு அனிதா அன்னைக்கு தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. மிகப்பெரிய அதிர்வலியை அனிதாவுடைய மரணம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு. முக்கியமான அரசியல் தலைவர்கள் போனாங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கிற அன்னைக்கு நடிகராக இருந்த விஜய் அவர் நேர்ல போய் பார்த்தாரு. அனிதாவினுடைய மரணம் இந்த நீட்டுக்கு எதிரான தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துச்சு. அதுக்கப்புறமாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, 85% இடஒதுக்கீட ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிக்கிற மாணவர்களுக்காக நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதுக்கு எதிராக சிபிஎஸ்இ மாணவர்கள் தரப்புல உச்சநீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணப்படுது. அந்த வழக்கை சிபிஎஸ்இ மாணவர்கள் சார்பில் எடுத்து நடத்தினது காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ப சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம். அதனாலையும் இப்போ வரைக்கும் அதிமுக தரப்புல காங்கிரஸ் தான் இந்த நீட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவங்களோட இருந்த திமுகவுக்கும் இந்த நீட்டை எதிர்த்து போராடுறதுக்கான அருகதை கிடையாது, 2 பேரும் கூட்டாக சேர்ந்துதான் இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கொடுத்த 85% இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுறாங்க. அப்புறமா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச எடப்பாடி பழனிசாமி 2020 7.5% இடஒதுக்கீடை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு மூலமாக தேர்வானாங்கன்னா கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அது இப்போ வரைக்கும் அமல்ல இருக்கு. இதுக்கிடையில 2019 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத முழுமையாக கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு புதுசா ஒரு அமைப்பை சட்டத்தின் மூலமாக கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது முன்ன செஞ்ச தப்பை செய்யல, இப்போ நேரடியாக அந்த சட்டத்தின் ஒரு பகுதியாகவே நீட் தேர்வு இருக்கும் அப்படிங்கிறத சேர்த்தே கொண்டு வந்துட்டாங்க மத்திய பாஜக அரசாங்கம். அன்னைக்கு நீட் தேர்வை கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்த காங்கிரசும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாதும் இன்னைக்கு பாஜக அரசாங்கம் அதையே கொண்டு வந்து நிறைவேற்றும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்களையும் அவங்க அடுக்கி வச்சாங்க. சரி, இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி மத்தியில ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்க நீட் தேர்வு முறைகேடு இல்லாம சரிப்படுத்துவோம். அதாவது இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம்லாம் நடந்துச்சு இல்லையா, கொஸ்டின் பேப்பர் லீக், இதையெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் நீட் தேர்வுல இருந்து விலக்கு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க விலக்கும் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்போ வரைக்கும் அதே நிலைப்பாட்டுல தான் காங்கிரசும் ராகுல் காந்தியும் இருக்காங்க. நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையில தாவேகா அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானத்துக்கும் இப்ப காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் ஆதவர்ஜனா இன்னைக்கு திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு தீவிரமாக இருந்த காங்கிரஸை தன்னுடைய கட்சியில தங்களுடைய கூட்டணியில அவங்க சேர்த்திருக்க கூடாது. இல்லாட்டி திமுகவை விமர்சிச்ச மாதிரி காங்கிரஸையும் அவங்க சேர்த்து விமர்சிக்கணும். ஸோ நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதிமுகவும் திமுகவும் என்ன தப்பு பண்ணாங்க? நீட் தேர்வை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்ன காங்கிரஸோடையும் பிஜேபியோடையும் அவங்க கூட்டணியில இருந்தது தான் அவங்க செஞ்ச தப்பு. அதை விட மிகப்பெரிய தப்பு, இந்த 2 கட்சிகளும் மத்தியில கூட்டணியில இருந்த போதே கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யாம இப்போ வரைக்கும் அது பொதுப்பட்டியலே இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையில மத்திய அரசாங்கம் தலையிடுறாங்க. அது தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முடிவுகளாக இருந்தாலும் மத்திய அரசு நமக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்க வைக்குது. ஸோ ஓகே, கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். தாவேகா அரசாங்கம் இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இனி எதிர்காலத்தில் நம்ம பார்க்க போறது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, குறிப்பா ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ யூடியூப் அல்காரிதம் மூலமாக நிறைய பேருக்கு ஆர்கானிக்காக போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.